ஹலோ பிடிஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான க்ரீம் தான் வந்து பார்க்க போறோம். இந்த க்ரீம் வந்து உங்க ஃபேஸ்ல இருக்கிற பிம்பிள் மார்க்ஸ், அதுக்கப்புறம் பிம்பிள்னால வந்த தழும்புகள், அப்புறம் ஓப்பன் போர்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கியூர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எந்த ரெமடி போட்டாலும் எந்த க்ரீம் போட்டுமே வந்து உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை அப்படிங்கிறவங்கலாம் வந்து தாராளமா நீங்க இந்த கிரீம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கிரீம நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிம்பிள் மார்க், ஓப்பன் போர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளியரா மாத்தி குடுத்துரும். அது மட்டும் இல்லாம, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கும், இந்த கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கிரீம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ க்ரீம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது 3யுமே வந்து நல்லா பாயில் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அதுல உள்ள சத்து இதுகள்லாம் எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து அந்த தண்ணியில இறங்குறதுக்கு இன்னுமே நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்கணும். இப்ப இந்த பாத்திரத்த அப்படியே அடுப்புல கொண்டு போய் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்க போறேன். பாயில் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ராலாம் வந்து தண்ணியில இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்குனதுக்கு அப்புறம் உங்க தண்ணியோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும். லைட்டான ஒரு எல்லோ கலர்ல வந்து இருக்கும். நல்லா வந்து கொதிக்கணும். நீங்க வச்சிருக்கிற 1 டம்ளர் தண்ணி வந்து 1/2 டம்ளர் தண்ணியா ஆகுற தண்ணிக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இத நீங்க தண்ணிய மட்டும் தனியா வடிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த தண்ணி மட்டும் தான் தேவை. நம்ம போட்டுருக்கோம் இல்லையா? ஜீரகம் இதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அதனால தண்ணிய மட்டும் நீங்க எடுத்துட்டு, இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து கடையில விக்கும் இல்லையா? அந்த ப்ராடக்ட் அலோவேரா ஜெல்லையே யூஸ் பண்ணிக்கோங்க. பிளான்ட்ல உள்ளத வந்து நீங்க எடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் இது கூட வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. கிளிசரின் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இதுல வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு க்ரீம் டைப்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த க்ரீமை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த க்ரீமை வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்க வந்து தாராளமா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். 10 டேஸ் வரைக்குமே வந்து நல்லா இருக்கும். அதுக்காக மேல வந்து நீங்க வச்சுக்கிற வேண்டாம். இப்ப கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கிரீமை என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த கிரீமை வந்து எந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப இந்த கிரீம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திருப்பீங்க. இந்த கிரீம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மொத்தமே 3 இன்கிரீடியன்ட் தான் வந்து தேவை. இந்த 3 இன்கிரீடியன்ட்மே வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கிரீமை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண அந்த கிரீம் வந்து இந்த பாத்திரத்துல ஒட்டி இருக்கிறனால நான் இதையே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிரீம் இந்த மாதிரி உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு உங்க ஸ்கின்னோட இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ், பிம்பிள் மார்க்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமா கியூர் ஆகும். இந்த கிரீமை வந்து நீங்க நைட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நைட் டைம் யூஸ் பண்ணிட்டு நீங்க நைட் டைம்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே கூட நீங்க தூங்கிக்கலாம். நீங்க நைட் டைம் வந்து இந்த கிரீமை யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும்.
உங்க ஸ்கின்ன வந்து ஃபாஸ்ட்டா ரிசல்ட் குடுக்குறதுக்கு இந்த நைட் டைம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டே டைம்லயுமே இந்த கிரீம நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டே டைம் அண்ட் நைட் டைம்னு சொல்லி 2 டைமுமே வந்து இந்த கிரீம நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 2 டைம் நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து ஃபாஸ்ட்டா ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த மார்க்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயி, உங்க ஸ்கின்ன வந்து கிளியராவும் மாத்தி குடுத்துரும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஓப்பன் போர்ஸுமே வந்து குளோஸ் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த கிரீம வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணி பாருங்க. ரெகுலரா அப்ளை பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா அந்த கிரீம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.